பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. ஏனெனில் நீ குற்றமாக தீர்க்கிறவற்றையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது, சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் எழுதும் பொழுது, மற்றவர்களை யாரையும் நீங்கள் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம் என்று எழுதுகிறார். ஏனென்றால் மற்றவர்களை நாம் குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நாமே அந்த குற்றத்தை செய்து விடுகிறோம். நம்முடைய கைகளில் 5 விரல் இருக்கிறது. அதில் ஆள்காட்டி விரலை வைத்து மற்றவர்களை குற்றவாளியாக கை நீட்டி நாம் தீர்க்கிறோம். ஆனால் மற்ற 4 விரல்களும் நம்மை பார்த்தே தான் இருக்கிறது. எனவே யாரையும் நாம் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவர்கள் குற்றவாளியாக இருந்தாலும் கூட நாம் தேவனிடத்தில் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மற்றவர்களை நாம் குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நாமே அந்த குற்றத்தை செய்து கொள்கிறோம். எனவே மற்றவர்கள் செய்கிற தப்புக்காக, குற்றத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அவர்களுக்கு நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். யாரையுமே நாம் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. யோபு புத்தகத்தை வாசிக்கும் போது யோபுக்கு பயங்கரமான உபத்திரவம். அவர் ஒரே நாளிலே அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆஸ்தி, அவருடைய உடைமைகள், சொத்துக்கள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இப்பொழுது யோபு எல்லாவற்றையும் இழந்து தனித்து உட்கார்ந்திருக்கிறார். பிற்பாடு யோபுக்கு உடல் முழுதும் பருக்கள், கொடிய பருக்கள் வந்து அந்த யோபுவை தாக்கினது. இப்போது யோபு கொடிய பருக்களோடு கூட வாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறார். அந்த நேரத்தில் யோபுவின் நண்பர்கள் வருகிறார்கள். அந்த யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுடைய சூழல் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான், பிள்ளைகள் இழந்து நிற்கிறான், ஆஸ்தி போனது, சொத்துக்கள் போனது, எல்லாம் போனது. கடைசியில் பலவீனப்பட்டு வியாதியோடு கூட இருக்கிறானே. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யோபு ஏதாவது தவறு செய்திருப்பானோ, யோபு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்திருக்கிறார் என்று சொல்லி யோபுவை நண்பர்கள் குற்றப்படுத்தினார்கள், குறை சொன்னார்கள். அல்லேலூயா. ஆனால் யோபு எந்த குற்றமும் தவறு செய்யவில்லை. ஆனால் இவர்கள் யோபுவை குற்றப்படுத்தினார்கள், குறை சொன்னார்கள். இறுதியில் பார்த்தீங்கன்னா யோபு நண்பர்கள் யோபு இடத்துல போகும்போது யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார். அவர் தன்னுடைய நண்பர்களை குற்றப்படுத்தவில்லை, குறை சொல்லலை. தன் நண்பர்களுக்காக யோபு ஜெபித்தார். ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரையும் குற்றவாளியாக தீர்க்காமல் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார், மாற்றுவார். ஆமென். நாம் இழந்து போகிற எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். எனவே நாம் மற்ற யாரையும் நாம் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்போ நம்ம என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கிரியை என்ன? இந்த காலை வேளை நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒருவரையும் நாம் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் யாரையும் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம். நம்முடைய பார்வைக்கு யாராவது குற்றவாளியாக தெரிந்தால் அவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கண்ணீரோடு கூட அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். யாரையும் நாம் குற்றவாளியாக தீர்க்காமல் நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நல்ல தெய்வீக குணம் இன்றைக்கு நமக்குள்ள கிடைக்க வேண்டும், நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவ பிள்ளைகள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறார்கள், மற்றவர்களை குறை சொல்லுகிறார்கள். அந்த பழக்கம் நமக்குள்ளே வராதபடி, நாம் யாரையும் குற்றவாளியாக தீர்க்காதபடி நமக்கு தேவன் நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் நல்லதை விதைப்போம்,
நல்லதை அறுப்போம். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரப்படி ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் மற்றவர்கள் யாரையும் குற்றவாளியாக தீர்க்காதபடி, குற்றவாளிகள் என்று அறிந்தால் அவர்களுக்காய் தேவ சபையில் ஜெபித்து அந்த குற்றத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கள் சிறையிருப்பை திருப்போரை நாங்கள் தியானித்த ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.